வரவேற்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். பிதாவே, எங்கள் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே, இரக்கத்தின் ஆவியான தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசு ராஜாவே, நீர் எத்தனை நல்லவர், நீங்கள் எத்தனை நல்ல தெய்வம், நீங்கள் எத்தனை நல்ல தெய்வம். உம்மை ஸ்தோத்திரம். கிருபையின் தெய்வமே, அல்லேலூயா. இரக்கத்தின் ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீ படைத்த வெற்றினால் அகமையில் கிருபை கொடும். இதனால் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கு தெரிந்த பாடல், இந்த நாவில் புது பாட்டு எந்தனை சுத்தருகிறார். ஆமே. இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வெண்ணில் கிட்டிட்டார். வாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வெண்ணில் கிட்டிட்டார். வாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்ற
உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தெய்வம். அவர் ஆதி காலத்தில் இருந்து இதுவரைக்கும் நம்மை அதிகமாய் நேசித்த தெய்வம். பிறந்த நாளிலிருந்து 50 வயது ஆனாலும் 60 வயது ஆனாலும் நம்மை இதுவரை தூக்கி சுமந்து வருகிற தெய்வம். அவர் எத்தனை நல்லவர். அல்லேலூயா ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில்
இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். யெகோவா தெய்வமே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. என் இயேசு எத்தனை நல்லவர், எங்கள் இயேசு எத்தனை நல்ல தெய்வம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உங்கள் கிருபையை நினச்சி துதிக்கிறோம். ஓ, உங்கள் இரக்கத்தை நினச்சி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, என் இயேசு எத்தனை நல்லவர். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அடைக்கலமே அதிசயமே, ஆமே ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, பேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேக நாதரே. ஆமாப்பா சொல்லுங்க. அனல் மூட்டுமையா, அபிஷேக நாதரே. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும்
வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறின் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே அமே படைத்தவர் அம்மப்பா ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா இதயமெல்லாம் இனிக்குதையா எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் பரலோகத்தின் தெய்வமே உம்முடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம் நாமத்தை சொல்லி ஆராதிக்கும் போதே எங்கள் உள்ளத்திலெல்லாம் ஒரு தெய்வீக பிரச்சனை வெளிப்பட்டு எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமெல்லாம் உங்கள் அன்பை நினைத்து நாங்கள் இந்த காலை நேரத்தில் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நன்மையான காரியங்கள் எங்களுக்கு செய்த தெய்வம். எங்களை ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறவர் அல்லவா, எங்களை இரக்கமாய் நடத்துகிறவர் அல்லவா, எங்களை மகிமையாய் நீங்கள் நடத்துகிறவர் அல்லவா. ஓ ஸ்தோத்திருங்க தாவே, ஓ துதிக்கிற ஆண்டவரே, உங்கள் பிரசனம் எங்களை மூடுவதாக, உங்கள் கிருபை எங்களை மூடுவதாக, உங்கள் ஆசீர்வாதங்கள் எங்களை மூடுவதாக, உங்களுடைய நன்மை எங்களை இந்த நாளிலே மூடுவதாக. கர்த்தாவே, எனக்கு நீங்கள் போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை இன்றைக்கு எனக்கு காட்டுவீராக. ஓ உமக்கு பிரியமானதையே செய்ய, உமக்கு பிரியமானதையே நாங்கள் பேச, உமக்கு பிரியமானபடியே நடக்க எங்களை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே, நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமே.
எங்களுக்கு நீங்கள் இந்த நாளிலே நீர் அப்படிப்பட்ட சத்தியத்திற்குள்ளே எங்களை நடத்துவீராக. நீர் எங்களை சகல சத்தியத்திற்குள் வழிநடத்தி போகிற தெய்வன் அல்லவா கர்த்தாவே. நீர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம் நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும் தெய்வமே. அப்பா, நாங்கள் காலை நேரத்தில் உங்கள் சன்னிதானத்தில் நிற்கிறோம். உங்களுடைய கிருபையை வாஞ்சித்து நிற்கிறோம். உங்கள் இரக்கம் எங்கள் மேலே வெளிப்படுவதாக. ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் வேதாகமத்தை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு சங்கீதம் 27வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைங்கருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு மறு உத்தரவு அருளி செய்யும். என் சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதையும். பொய் சாட்சிகளும் அக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேனா என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமேன். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார். தீங்கு நாட்களில் அவர் நம்மை கூடாரத்தில் மறைத்து என்ன செய்வாராம்? என்னை தமது கூடார மறைவிலே மறைத்து மாத்திரமல்ல, ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். நாம் ஆராதிக்கிற தகப்பன் நமக்கு தீங்கு வருவதை அவர் விரும்புவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இது எனக்கு தீங்கு, இந்த காரியம் எனக்கு ஒரு தீங்கான காரியமாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தீமை நடந்து விட்டதே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தீங்கை ஒரு மனிதன் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டானேன் என்று நாம் சில நேரத்தில் அங்கலாய்ப்பு படுகிறோம் அல்லவா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு தீங்கு வருவதை ஆண்டவர் விரும்பவே இல்லை. அங்கே சொல்லப்படுகிற தீங்கு நாளில் அவர் நம்மை அவருடைய கூடாரத்துக்குள்ளே மறைத்து கொள்வாரா? தீங்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரக்கூடாதா? வேதனையை உண்டாக்காதபடி என்ன செய்வாரா? கூடார மறைவுக்குள்ளே ஒளித்து வைத்து
ஒரு நாள், ஒரு மகிமையான நாள் வரும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் வரும். அது ரொம்ப காலமெல்லாம் இல்லை, சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்மை கண்மலையின் மேலே உயர்த்தி வைக்கிற ஒரு நாள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துகிறார். அப்போ தீங்கு எதற்காக வருகிறது? நாம் கண்மலையில் மேலே உயர்த்தப்படக்கூடாதபடி, நாம் உயரமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடாதபடி, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு போகக்கூடாதபடி, நாம் மேன்மையை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளாதபடி தீங்கு வருகிறது. இந்த காலை நேரத்தில் எந்த தீங்கும் நம்மை சேதப்படுத்தாதபடி அவருடைய கூடாரத்துக்குள்ளே நாம் மறைத்து கொள்ளும்படியாய் தெய்வ சமூகத்தில் நிற்போம். அவர் நம்முடைய கூடார மறைவில் அவர் நம்மை ஒழித்து கொள்வார். இதற்கு பிறகு ஒரு அற்புதம் உண்டு, நம்மளை உயரமான ஸ்தானத்தில் வைப்பார். அநேகர் நம்மை பார்க்கும்படியாய், அநேகர் நம்முடைய மேன்மையை பார்க்கும்படியாய், அநேகருக்கு நாம் மேன்மையாய் இருக்கும்படியாய் வைக்கப்படுகிற ஒரு நாள் வருகிறது. நீங்கள் நெருக்கத்தின் ஊடாய், பிரச்சனைகளுக்கு ஊடாய், கண்ணீருக்கு ஊடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் அவருடைய கூடாரத்தில் மறைத்து வைக்கப்படுகிறீர்கள். அவருடைய கூடார மறைவில் நீங்கள் ஒளித்து வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரு நாள் வரும், அது ரொம்ப நாள் அல்ல, அதுக்கு நிறைய நாட்கள் காத்திருக்க வேண்டியது இல்லை. என் ஆயுசு காலம் அதுக்குள்ளே முடிந்து விடுமோ, அல்லது இன்னும் 10 வருஷம் நான் இன்னும் காத்திருக்கணுமா? நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னை காத்திரு என்று சொல்லுகிறாரே. இப்பவும் இப்படி தானே எனக்கு நேராய் வார்த்தை வருகிறது? இல்லை, சீக்கிரத்தில் அந்த நாள் வரப்போகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யூதாவின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் கண்டது போல் இருக்கும். இந்த தீங்கு நாட்கள் சீக்கிரமாய் போய்விடும். அவர் நம்மை கண்மலை மேல் உயர்த்துகிற நாள் வெகு தொலைவில் இல்லை, உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துவிட்டது. நீங்கள் கண்மலையின் மேலே உயர்த்தப்பட போகிறீர்கள். கண்மலையின் மேலே நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். முழங்கள் படியிடுவோமா? எங்கள் தகப்பனே, எங்கள் தெய்வமே, நீர் எங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தெய்வம். கர்த்தாவே, தீங்கு நாளில் உம்முடைய கூடாரத்தில் மறைத்து, உம்முடைய கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் நீர் உயர்த்துகிற தெய்வன் அல்லவா? பிதாவே, நீர் எங்களை அற்புதமாய் நடத்துங்க. இயேசுவே, நீர் எங்களை அற்புதமாய் நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, ரொம்ப நாள் அல்ல, சீக்கிரமாய் எங்களை கண்மலையின் மேல் நீர் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் நாங்கள் நன்மையை பார்க்க போவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சீக்கிரமாய் அனுபவிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்மலையின் மேலே நீர் உயர்த்த போவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொருவரையும் கண்மலையில் வைத்து நீர் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. பலத்த காரியத்தை கர்த்தர் செய்யுங்க. இந்த நாளிலையும் கூட பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருத்தர் மேலே தெய்வ கிருபை வெளிப்படட்டும். இந்த வருஷத்தின் நன்மையினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் முடிசூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே கர்த்தர் முடிசூட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 27வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொன்னீங்களே, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவர் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகல காத்துக்கொள்வேன். இந்த வாக்கு தத்துவம் ஆண்டவரே பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டில் நிறைவேறுவதாக ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருமண நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டு பரிபூரணமாக நீர் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் கட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். அன்றுரே உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொன்னீங்களே, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை மகிமையாய் உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவாராக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.